வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல ஸ்கூல் ட்ரெஸ்ஸை தச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எடுத்துட்டு வரதை பார்த்து நம்ம சாரதம்மா கொடுங்க தம்பி நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு போட்டு கூட்டிட்டு வரதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நம்ம விஜய். கியூட்டா இருக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேத்தியை கொஞ்சறது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் சரி வா அம்மா டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு கிளம்ப காவேரி டீச்சரை பார்த்த விஜய் வாங்க மிஸ் நானும் அங்கே தானே போகிறேன் உங்களை அங்கே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு இல்லை வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னாலும் நம்ம சாரதம்மா என்ன பண்ணுறாங்க போயிட்டு வாமா ஸ்கூலுக்கு தானே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. காவேரி ஒன்றா காரில் வரதை பார்த்து ரொம்பவே சந்தோஷத்தோட பேசிக்கிட்டு போகிறாங்க. அம்மும் கூடவே காவேரி கூட பேசிட்டு போக இறங்கினதுக்கு அப்புறமா நான் மிஸ் கூடவே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கோத்து நடந்து போகிறாங்க நம்ம காவேரி கூட. அம்மா இல்லாமல் வளர்ந்த குழந்தைக்கு டீச்சர் மூலியமா அம்மா கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் அது காப்பு வைக்கிற மாதிரி நம்ம வந்துட்டாங்க பிரின்சிபால். ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரே மாதிரி தான் பார்க்கணும். அதுக்காக என்ன பண்ணுறது, சரி சில குழந்தைங்களோட நிலைமை இப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம பிரின்சிபலும் கொஞ்சம் அமைதியாக போனால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம காவேரியை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க வார்ன் பண்ண. அதுக்கப்புறம் காவேரியால் என்ன பண்ண முடியும், பிரின்சிபல் ஆச்சு அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் மாதிரியே வந்து காவேரி நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மதியானம் எப்பவுமே நம்ம மிஸ் கூட தானே போய் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் ஆசையாக வந்து உட்காரலாம் சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமா இங்கே பாரு நீ உன்னோட இடத்துல போய் உட்காந்து சாப்பிடாமோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. அவன் குழந்தைக்கு என்னங்க தெரியும், ஆனால் குழந்தையும் ஏன் மிஸ் இவ்வளோ நாளாக நான் இங்கே தானே உட்காந்து சாப்பிட்டேன் இப்போ எதுக்காக என்ன போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாதிரியான எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எங்கே உட்காந்து சாப்பிட்றாங்களோ அங்கே போய் உட்காந்து சாப்பிடு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. இதனால ரொம்பவே மனசு கஷ்டத்தோட போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆச்சு எங்க குழந்தைக்கு என்ன தெரியும், பெரியவங்க சொல்றதை கேட்டுதானே ஆகணும். அந்த சமயத்துல அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்றது யாராலையும் வந்து புரிஞ்சுக்க முடியலனாலும் காவேரி கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்குள்ளேயும் வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்குன்னு சொல்ல முடியும். காவேரியும் அப்படிதானங்க, எப்போ பார்த்ததுல இருந்தோ அதுல இருந்து அந்த குழந்தை மேல ஒரு தனி பாசத்துல தான் இருந்தாங்க. அந்த குழந்தையும் அப்படிதான் இருந்துச்சு. இது எல்லாமே காவேரிக்கு புரியும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, பிரின்சிபால் சொல்லிட்டதுக்கு அப்புறமா இதை மாதிரி மாற்றி பண்ணால் அவங்களோட வேலைக்கு தானே அது இதுவாகும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் வந்து குழந்தைகிட்டையும் இப்படி நடந்துக்கிறாங்க நம்ம காவேரி. பிரேக்கில் தான் ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியல. வீட்டுக்கு போகும்போதாவது 2 பேருமே ஒன்றா போகணும் அப்படின்ற ஆசையோடு இருந்த அம்முக்கு காத்திருந்தது பேரதிர்ச்சி தான். நம்ம காவேரி என்ன பண்ணுறாங்க, நீ முன்னாடி போ அம்மு நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத கேட்டு திரும்பவும் பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. கிட்டே வந்து போகிறத பார்த்து விஜய் என்னாச்சம்மோ எதுக்காக இப்படி அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை பற்றி சொன்னதும் விஜய்க்கும் ஒன்றும் புரியல. ஏன் திடீர்னு காவேரி இப்படி மாறிட்டா அப்படின்ற யோசனையும் அவருக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றின விஷயத்த கண்டிப்பாக கேட்டே ஆகணும் இல்லையா, தன்னோட குழந்தை அழுதும்போது கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் காவேரி மிஸ் வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி காவேரி அவங்கக்கிட்டே வந்து கேட்க போகிறாங்க. என்னாச்சு பாப்பா நடந்த விஷயங்களை பற்றி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பின்ன என்ன சார் எல்லா குழந்தைங்களையும் வந்து ஒரே மாதிரி தானே பார்க்கணும், அதை தான் நானும் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் பேச, இல்லை மிஸ் இவ்வளோ நாளாக அவகிட்ட வேறு மாதிரி நடந்திருப்பீங்க, திடீர்னு இப்படி நடந்துக்கும் போது அவளால் அதை தாங்கிக்கவே முடியல, அம்மா இல்லாத வளர்ந்த குழந்தை இல்லையா அதனால தான் ரொம்ப வருத்தப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, இல்லை சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் என்ன பண்ணுறது, பிரின்சிபல் வந்து அவளோட நான் ஒன்றா வரதை பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு வார்ன் பண்ணிட்டாங்க, எல்லா குழந்தைங்களையும் வந்து சரிசமமாக பாருங்கள், இது மாதிரி வந்து பிரித்து பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் வேறு வழி தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட வந்து சொல்கிறத கேட்டு அதுக்கப்புறம் விஜயும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா குழந்தையும் வந்து சமாதானப்படுத்தணும் இல்லையா. ஸோ அம்முவை பார்த்தா நம்ம காவேரி இங்கே பாரு அம்மு ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கணும், இல்லை வந்த பிறகு வேணால் பேசலாம் பழகலாம் ஜாலியாக விளையாடலாம் அது வேறம்மா, ஆனால் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் பார்த்தா கத்துவாங்க, அதனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருக்கணும், நீ மற்ற பசங்களோட பழகு விளையாடு ஜாலியாக இரு, உனக்கும் வந்து அது பழகிடும், உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து காவேரி அட்வைஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்த காவேரி என்னம்மா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற தருணத்தில் நடந்த விஷயங்களை பற்றி சாரதாமா கிட்ட சொல்ல சாரதாமாவும் ரொம்பவே வருத்தப்பட்டு காவேரி அந்த குழந்தைகிட்ட இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்கிறத கேட்டு வேற என்னம்மா பண்ண சொல்கிற, ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்னால் பிரிச்சுலாம் பார்க்க முடியாது, எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒரே மாதிரி தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறமா அவளை ஸ்பெஷலாக பார்க்குறது அவளை கூட உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறது இதெல்லாம் நல்லா இருக்காது சரியா, இல்லடி அந்த குழந்தையோட மனசு எவ்வளோ வேதனைப்பட்டு இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா சொல்ல, கண்டிப்பாக என்னாலையும் அதை புரிஞ்சிக்க முடியுதுமா, எனக்கும் அது வந்து புரியாமல் இல்லை, ஆனால் வேறு வழி இல்லை, அப்பா கிட்டேயும் அம்முக்கிட்டேயும் நான் இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டேன், இனிமேல் இதை நினச்சி அவள் வருத்தப்பட மாட்டாமா, அதனால் தயவுசெய்து நீங்களும் இதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இதனால் ரொம்ப மனசு வருத்தத்தோடு என்ன பண்ணுறாங்க நம்ம சாரதாம்மா விஜய் அவங்களுக்கு வந்து கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க.
இந்த விஷயத்த பத்தி நான் கேள்விப்பட்டேன் தம்பி. என்னதான் இருந்தாலும் காவேரி இப்படிலாம் நடந்திருக்க கூடாது குழந்தைகிட்ட. ஆனா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சாரதாம்மாவும் பேச, காவேரி இதை தெரிஞ்சே பண்ணலையே அத்தை. அவங்களோட சூழ்நிலை அதை மாதிரி இருந்திருக்கு. இதுல என்ன இருக்கு அத்தை, நான் அவகிட்ட பேசி சமாதானப்படுத்திட்டேன். அது மட்டும் இல்லாம காவேரியும் வந்து குழந்தைகிட்ட பேசி புரிய வச்சுட்டாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை. இதை நினைச்சு நீங்க கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து நம்ம சாரதாம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. அடுத்ததா எல்லா விஷயத்தையும் அறிஞ்ச ராகவ் என்ன பண்றாங்க, எல்லாரையும் வந்து நோட் பண்றதுக்காக எங்கெங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்றாரு. படிக்கிற அதே ஸ்கூல்ல தான் வந்து காவேரி டீச்சரா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, எப்படி முடியும்? காவேரி விஜய் 2 பேரும் தனித்தனியா வாழ்றது மட்டும் இல்லாம காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அதே ஸ்கூல்ல குழந்தையும் படிக்கிறாங்க. இந்த விஷயம் எங்கேயோ இடிக்குதே அப்படின்ற மாதிரி ராகவும் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்கும் ஆணிவேரா இருக்கிறது அந்த குழந்தை தான். இந்த குழந்தைய தூக்குனாலே போதும் அவங்கள எந்த அளவுக்கு பாதிப்படையும் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ராகவ் என்ன பண்றாரு, குழந்தைய தூக்கறதுக்கு முயற்சி பண்ணி குழந்தையும் தூக்கிட்டு போக இதை பார்த்த நம்ம காவேரி பின்தொடர்ந்து போயிட்டு அவங்க இருக்க இடத்த பார்த்து அதுக்கப்புறம் அங்கே போயிடுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அது ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு. தெரியுமே நீ கண்டிப்பா வருவ அப்படின்னு சொல்லிட்டு, எங்க உன் புருஷன் விஜய் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதை கேட்டதும் பயங்கரமா அதிசய போறாங்க. இப்படி சொன்னதும் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன லூசு மாதிரி உளறிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைக்கிறாங்க. அப்புறமா ராகவே வந்து எல்லா விஷயங்களையும் வந்து சொல்றாங்களா. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு காவேரி என்ன பண்றாங்க, மன சாரதாமா கிட்ட போயிட்டு என்ன நடந்தது என்னோட வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களா. இதுக்கப்புறமா எப்படிலாம் வந்து ரியாக்ட் பண்ண போறாங்க, இதன் மூலியமா பழைய ஞாபகங்கள் வருதா, இல்லை புதுசாகவே விஜயை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தையோட வாழ ஆரம்பிக்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.